வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களிடம் மிக்க மகிழ்ச்சி. ஆனந்த யோகா பயிற்சியில நாம் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். இன்னும் ஆழமான பல சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனை என்பதுதான் நம்ம வாழ்வை மாற்றுவதற்கான ஒரு மிக அற்புதமான விஷயம். அதனாலதான் சொல்லுவாங்க, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. அப்போ மனிதனுக்கான சிறப்பு சிந்தனை தான். ஒன்று, சுயமாக நாம் சிந்திக்க வேண்டும். இப்ப இயற்கையிலேயே நமக்கு சுயமா சிந்திக்கிற அறிவு இருக்கு. பட் அந்த அறிவை நம்ம சின்ன வயசுல இருந்து அப்படியே உயர்த்தி கொண்டு வந்திருந்தோம்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கலாம். பட் சின்ன வயதுல இருந்தே நமக்கு அந்த சிந்தனை அறிவை தூண்டுவதற்கான சரியான வழிகாட்டுதல் பெற்றோர் மூலமாகவோ அல்லது கல்வி கூடங்கள் ஆசிரியர்கள் மூலமாகவோ நமக்கு சரியா கிடைக்காத காரணத்தினால சிந்தனையை தூண்டுவதற்கு மகான்கள் நமக்கு தேவைப்படுகிறார். மகரிஷி சொல்லுவாங்க, யார ஒரு ஸ்பீச் பேச போனாலும் அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே என்று தொடங்குவாங்க. நாமெல்லாம் அறிவில் சிறந்தவர்கள், சிந்தனை செய்யக்கூடிய வல்லமை கொண்டவர்கள். அப்போ இந்த சிந்தனை அறிவு தான் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அந்த சிந்தனை அறிவு சரியா இல்லைன்னா அதுவே நம்மை அழிக்கவும் செய்கிறது, இல்லையா? இப்ப சரியா சிந்திக்கல அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை தான். அப்ப இந்த சிந்தனை உரைகள் இப்ப கொடுக்கறதெல்லாம் சிந்தனை உரைகள், நம்ம அறிவை தூண்டக்கூடிய சிந்தனை உரைகள். இப்ப யோகிகள் மகான்கள் எல்லாருமே அந்த உயர்ந்த நிலை சிந்தனையில இருந்து பல விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சிந்திச்சு புரிஞ்சுக்கிறோம். இது மிகப்பெரிய ஞானங்கள். இது ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம பொதுவா வெளியில இருந்துதான் சந்தோஷம் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் மகரிஷி சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது, அடரா சந்தோஷம் வெளியில இருந்து வரலப்பா, உள்ள இருந்துதான் வருது. என்னுடைய ஜீவகாந்த செலவாகிறத சந்தோஷமா நான் ஃபீல் பண்றேன். 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதே இன்பம் என உணர் மயக்கம். எப்ப தெரியும் அது? சிந்தனையில் உயருங்கால். நீங்க சிந்தனையில உயரும் போது ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம். நான் பேசுறேன், என்னோட காந்த செலவாகுது. நீங்க கேட்கறீங்க, உங்க காந்த செலவாகுது.
நான் பாக்குறேன் என்னோட காந்த செலவாகுது. அப்ப எல்லாமே என்னோட காந்தத்தை செலவு பண்ணி தான் நான் பாக்குறேன். சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டு. இது நமக்கு அறியாமையில் இருந்தோம். சிந்தனை தூண்டும் போது ஆமா ஓகே கரெக்ட் தான், ஒத்துக்க முடியுது, ஏற்றுக்கொள்ள முடியுது, அறிவுக்கு பொருத்தமா இருக்கு. தீதம் நன்று பிறதரவாரா. சிந்தனை, நான் என்ன விதைச்சேனோ அதற்கான விளைவு வருது. அப்ப இப்ப விளைவு வருதுன்னா முன்னாடி ஏதோ விதைச்சிருக்கேன்னு அர்த்தம். நெருப்பை பத்த வச்சா புகை வருது, புகை வருதுன்னா நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஒரு வெள்ளாமை பண்ணீங்கன்னா, நெல்லு போட்டீங்கன்னா நெல்லு முளைக்குது. அப்ப நெல்லு முளைச்சிருக்குது அப்படின்னா அவங்களுக்கு யாரோ நெல்லு விதைச்சிருக்காங்கிறது புரிதலுக்கு வந்துடும். புரியுது? அப்ப எனக்கான நன்மையோ தீமையோ என்னாலதான் வருது, என் செயலாலதான் வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் ஒரு பெரிய ஞானம். இப்படி நம்ம வாழ்க்கையில பல்வேறு விதமான சிந்தனை தூண்டுதல். கடமை, நான் ஏன் இந்த உலக மக்களுக்கு சேவை செய்யணும்? ஏன்னாப்பா, உன்னைய பெத்து வளர்த்தி ஆளாக்கி உடல் கொடுத்து உயிர் கொடுத்து இன்னைக்கும் நீ வாழ்றதுக்கு அத்தனையும் கொடுத்துட்டு இருக்குதே இந்த சமுதாயம் தானே. உலக மக்கள் எல்லாரோட உழைப்பை தானே பயன்படுத்தி நான் வாழ்றேன். எனக்கு முடி வெட்டணும்னா ஒருத்தர் தேவைப்படுறாரு, இந்த கத்திரி ஒருத்தர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு, அந்த சேர் ஒருத்தர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு, இந்த பிளேடு ஒருத்தர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு, இந்த சட்டை ஒருத்தர் எத்தனையோ பேர் தைச்சு கொடுக்குறாங்க, இதுல இருக்கிற பட்டன் யாரோ தயாரிச்சு கொடுக்குறாங்க, இங்க இருக்கிற நூல் யாரோ தயாரிச்சு கொடுக்குறாங்க, இந்த காலர் கப்புக்கு ஒரு மிஷின் தனியா யாரோ தயாரிச்சு கொடுக்குறாங்க. நான் சாப்பிட்ற சாப்பாடு எத்தனை பேரோட உழைப்புல வருது. அப்ப இந்த உலகத்திற்கு நான் கடன் பட்டிருக்கிறேன்ப்பா. இந்த உடல் உயிர் மனம் எல்லாமே இந்த உலகம் கொடுத்தது, சமுதாயம் கொடுத்தது. அப்ப இதற்கு நன்றி கடனா நான் ஏதாவது செய்யணுங்கிறது தான் மகான்கள் செய்யக்கூடிய நிலை. இது ஒரு சிந்தனை தூண்டுதல். அப்ப இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்குது. கோபப்பட்டே இருந்தோம், எவ்வளவு துன்பம் வருதுன்னு தெரியல. மகிழ்ச்சி வந்து சொல்றாரு, கோபப்படாதீங்க, சிந்திச்சு பாருங்க, கோபப்படுறதால எவ்வளவு இழப்பு இல்லையா. பொறுமையா இருங்க, விட்டு கொடுத்து போங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. குடும்ப உறவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன தெரியல, உடல் நலத்தோட முக்கியம் என்ன தெரியல, மன அமைதியோட முக்கியம் என்ன தெரியல, எதுவுமே தெரியாம இருக்கிறோம் இல்லையா. ஒன்லி பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறாங்க. அது நல்ல முறையில சொல்லி கொடுக்கறது இல்லை இல்லையா. நல்ல முறையில சொல்லி கொடுத்திருந்தா நல்ல வழியில ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு இன்பத்தை கொடுத்து போகும், தீய வழியில ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு துன்பத்தை கொடுத்து போகும். அவ்வளவுதான். ஒரு சொத்து உங்களுக்கு இன்பத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த சொத்து உங்க முன்னோர்கள் நல்ல வழியில ஈட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே சொத்து உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குதுன்னா நம்ம முன்னோர்கள் ஒன்னா அதை தவறான வழியில ஈட்டி இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு தவறு செஞ்சு இந்த சொத்தின் மூலமாக அந்த துன்பம் நமக்கு வரலாம். சரிங்களா. அப்ப நான் சேர்க்கிற ஒவ்வொரு ரூபாயும் புண்ணியத்தின் அடிப்படையில் இருக்கணும், பாவத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு சொசைட்டில எப்படி வேணா பணம் சம்பாதிச்சுக்கலாம். உடலை கெடுத்து ஐடி ஃபீல்டுக்கு போய் உடலை கெடுத்து நைட்டு ஃபுல்லா கண்ணை முழிச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. விளைவு நிச்சயமாக வரும். கல்லீரல் கெட்டு போகும், கேன்சர் வரும், குழந்தை பிறக்காது, உடம்பு உஷ்ணத்தால பல்வேறு நோய்கள் வரும், கண்ணு போயிடும், கிட்னி பாதிக்கும், லிவர் பாதிக்கும். லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு என்ன பண்றது, உடல் போயிடுச்சு. சிந்திக்க வேண்டும். உடலை கெடுத்து மனசை கெடுத்து குடும்பத்தை விட்டு போய் என்னத்தை நீ சம்பாதிக்க போறீங்க? அப்படி சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? சரிதானா. உட்கார்றதுக்கு 2 அடி தான், படுக்கிறதுக்கு 6 அடி, அவ்வளவுதானே. அதுதான் அனுபவிக்க முடியும். ஒரு ட்ரெஸ் தான் போட முடியும். ஒரு வேலையில பணக்காரன் 10 ட்ரெஸ்ஸா போட முடியும். 4 இட்லி சாப்பிடலாம், 5 இட்லி சாப்பிடலாம், 40 50 சாப்பிட முடியும். இவ்வளவுதான். புரியுதா? நீங்க இது புரியுமான இது மக்களுக்கு. ஏதோ சேர்த்திட்டா ஒண்ணும் இல்ல, சேர்த்துறதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா வேஸ்ட் அதெல்லாம். நீங்க எவ்வளவு சேர்த்துனாலும் புண்ணியம் இருந்தாதான் சந்தோஷம் கொடுக்காது. இல்லாட்டி நம்ம குழந்தையே நம்மளை திட்டும், நம்ம சொத்தே நமக்கு துன்பமா மாறும்.
அப்ப பாவம் இருக்குன்னு அர்த்தம். இனிமேல் சொத்தை சேர்த்த நிறுத்திட்டு புண்ணியத்தை சேர்த்தறதுக்கு முயற்சி பண்ணணும். ரொம்ப ஈஸி. தனக்கோ பிறருக்கோ நல்லது நினைச்சு நல்லது சொல்லி நல்லது செஞ்சா புண்ணியம் பெருகிட்டே இருக்குது. தனக்கோ பிறருக்கோ கெட்டது நினைச்சு கெட்டது சொல்லி கெட்டது செஞ்சா பாவம் பெருகுது. அதை நிறுத்தி போட்டு இது செய்ய வேண்டியதுதான். புண்ணியத்தை பெருக்கிறது இருக்கலே ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லது நினைச்சா அந்த உலகம் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சா புண்ணியம். பிரபஞ்ச உயிரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சா புண்ணியம். நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சா புண்ணியம். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சா புண்ணியம். வாழ்க வளமுடன் சொன்னா புண்ணியம். எவ்வளவு ஈஸி புண்ணியத்தை சம்பாதிக்கிறது. பாவத்தை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். பட் ஈஸியா நம்ம செய்யறது இல்லை, கஷ்டமா செய்யறோம். சரி, அந்த விதத்துல தொடர்ந்து நீங்க சிந்தனை அறிவை பெருக்கிக் கொண்டே இருக்கணும். இது பெரிய கடல் போன்றதுதான் ஆன்மீகம். நம்ம வாழ்க்கையை பற்றி விஷயம் இப்ப அடிப்படை உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லிட்டோம். இப்ப நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும், இயற்கை நல்லா இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த உலகம் நல்லா இருக்குதா? நிறைய பேருக்கு அதுல அக்கறை இல்லை. உலகம் எப்படியோ இருந்துட்டு போகுது சார், நான் நல்லா இருக்கேன். அப்படி இருக்க முடியாது. நீங்க இந்த உலகத்தினுடைய ஒரு அங்கம். ஒரு கடலுக்குள்ள ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்குதுன்னா கடல் நல்லா இருந்தா தான் அந்த உயிர்கள் நல்லா இருக்க முடியும். கடல்ல ஒரு இடத்துல விஷத்தை கலந்துட்டீங்கன்னா அது கடல் முழுக்க பரவத்தான் செய்யும். எல்லா உயிர்களையும் பாதிக்கும். அதுபோல இந்த சமுதாயத்தில் வரக்கூடிய பாதிப்பு நம்ம எல்லாரையும் பாதிக்கும். கொரோனா அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒருவர் செய்த தவறு உலகம் முழுக்க அதற்கான தண்டனை அனுபவித்தது இல்லையா? இல்லையா? பார்த்தோம். அதே போல ஒருவர் கண்டுபிடிக்கிற நல்ல விஷயம், பல்பு கண்டுபிடிச்சார் தாமஸ் ஆல்வா எடிசன். இன்னைக்கு உலகம் முழுக்க பயன்படுத்தும். கரண்ட் கண்டுபிடிக்கப்பட்டது, செல்போன் கண்டுபிடிக்கப்பட்டது, கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. உலகம் முழுக்க நன்மை கொடுக்குது. அதே சமயம் ஒரு தவறு உலகம் முழுக்க துன்பத்தை கொடுக்கும். இதுல என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய வாழ்க்கை இந்த உலக மக்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. நான் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். பக்கத்து வீட்டுல ஒருத்தர் குடிகாரர் குடி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அவர் எப்ப குடிச்சிட்டு வருவாரு, எப்ப ஆடுவாரு, எப்ப அடிப்பாரு, யாருக்கு தெரியும்? நம்ம வீட்டுக்கு கூட வந்து உடைக்கலாம். குழந்தை, பச்சை குழந்தை உங்க வீட்டுல யாராவது பெண் குழந்தை தனியா விட்டுட்டு போவீங்களா குடிகார பக்கத்தால் இருக்கிறப்ப? இப்ப பக்கத்து வீட்டுக்கு எனக்கு என்ன, பக்கத்து வீட்டு எப்படி போனா நமக்கு என்னன்னு நினைச்சிட்டோம்னா தப்பு. பக்கத்து வீட்டுல இருக்கிற நபரும் நல்லா இருக்கும். ஒருத்தர் ஸ்மோக் பண்றாரு, ஒரு வீதியில 100 பேர் இருக்கிற வீதியில 4 பேர் ஸ்மோக் பண்றாங்க, மிச்சம் 96 பேருக்கு பாதிப்பு வராதா? கட்டாயமா வரும். அப்ப நான் நல்லா இருக்கணும்னா என் வீதியில இருக்கிற யாரும் ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஆமா, நான் நல்லா இருக்கணும்னா என் வீதியில இருக்கிறவன் குடிக்க கூடாது. அவன் குடிச்சா அது என்னை பாதிக்கும். நான் அடிக்கடி சொல்றது, நம்ம வீட்டுக்கு தண்ணி திருவி விடுவாங்கல்ல, இந்த லைன் பைப்ல தண்ணி திருவி விடுவாங்கல்ல, ஒரு இது வச்சு லிவர் வச்சு, அவர் கொஞ்சம் தண்ணி போட்டு வந்து இந்த வீதிக்கு திருவுறதுக்கு பதிலா அந்த வீதிக்கு திருவி விட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீதிக்கு ஒரு வாரத்துக்கு தண்ணி இல்லை. ஒருவர் செய்யற தவறு பலரை பாதிக்கும். அப்ப நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அவர்கள் கெட்டால் நானும் கெட்டு போவேன். அவர்கள் நல்லா இருந்தா அவர்களோடு நானும் நல்லா இருப்பேன். சரிங்களா? அப்ப என்னுடைய மகிழ்ச்சியில சொசைட்டியோட பங்கு இருக்குது. எங்கேயோ பெட்ரோல் எடுக்கிற ஸ்ட்ரைக் பண்ணா நமக்கு பெட்ரோல் வர்றது நின்று போயிருது, நம்ம வண்டி ஓட்ட முடியல. உண்மையா? அப்ப உலகம் எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்க வேண்டும். உலகம் அமைதியா இருக்கு. இன்னைக்கு போர் வருதுங்கிறாங்க, பரவாயில்ல, நம்மளாம் வாழ்த்து போட்டு நிறுத்திட்டோம். வந்தா என்னத்துக்காக இருக்கு? போர்ல யாரு சாகுறாங்க பாருங்க, அப்பாவி மக்கள் சாவாங்க. போரை ஏற்படுத்துற அரசியல்வாதி செத்தா கூட பரவாயில்ல, இல்ல அதை ஏற்படுத்துற தீவிரவாதிகள் செத்தா கூட பரவாயில்ல, அவங்க யாரும் சாகுறது இல்லை, அப்பாவி மக்கள் சாகுறாங்க. எவ்வளவு பெரிய பாவம். மகிழ்ச்சி போர் வேண்டாங்கிறாங்க.
அப்ப இந்த உலகம் எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும். இந்த பூமிக்கு நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? சந்தோஷமா வாழ்றதுக்காக வந்திருக்கிறோம், மகிழ்ச்சியா கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறோம். உலக மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்கும் வாழ்க்கை? ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பா சந்தோஷமா யார் வேணா இந்த நாட்டுக்கு வேணா போய்க்கலாம், எல்லாரும் உழைக்கலாம், தனக்கு வர்றது போக மத்த எல்லாரும் கொடுக்கலாம். பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தவங்க உங்க வீட்டு பக்கத்தால வந்து குடியேறினா நீங்க அவங்களை அடிப்பீங்களா, பாத்துக்குவீங்களா? பாத்துக்கோமா இல்லையா? இங்க இருந்து ஒருத்தங்க இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்குள்ள போனா அவங்க என்ன கொண்டு போடுவாங்களா? மக்களை சொல்லுங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பசிக்குதுன்னா சாப்பாடு கொடுப்பாங்க, தண்ணி இல்லாட்டி தண்ணி கொடுப்பாங்க. அதான் அன்பு. கர்நாடகால இருந்து தண்ணி வரலைங்கிறீங்க, கர்நாடகாக்குள்ள போய் தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டாங்களா மக்கள்? சாதாரண மக்கள் யோசிச்சு பாருங்க, தாகன்னு கேட்டா கொடுப்பீங்களா? மாட்டாங்க, கொடுப்பாங்க. அவங்க இங்க வர்றாங்க, இங்க எத்தனையோ கன்னட மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம நல்லா வச்சுக்கிறோமா இல்லையா? அவங்க நம்ம நல்லா வச்சுக்கிறாங்களா? இதெல்லாம் அரசியல்ல இருக்கிற ஒரு அறியாமை, உலகளத்துல இருக்கிற ஒரு அறியாமை. யாரையும் குற்றம் சொல்லல, ஒரு புரிதல் இல்லை. இப்ப மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், அதுதான் நோக்கம். இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற நிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை கொஞ்சம் சிந்தியுங்கள். விவேகானந்தர் சொல்ற, ரத்த கண்ணீராக வருகிறது இந்த உலகத்தை நினைத்தால். உடல் நலம் பற்றி அறியாமை, உடலை பத்தி தெரியல, ஊருப்பட்ட நோய்கள், வீட்டுக்கு வீடு கேன்சர், பிரஸ்ட் கேன்சருங்கிறான், யூட்ரஸ் கேன்சருங்கிறான், லிவர்ல கேன்சருங்கிறான், பிளட்ல கேன்சருங்கிறான், ஸ்டொமக்ல கேன்சருங்கிறான், வாயில கேன்சருங்கிறான். இன்னும் தவறு செய்யாத குழந்தைகள் கூட இன்னைக்கு துன்பத்தில் இருக்குது. என்ன காரணம்? ஏன் இவ்வளவு நோய்கள்? உடலை பற்றி அறியாமை, உணவை பற்றி அறியாமை, உறக்கத்தை பற்றி அறியாமை. கண்டதை திங்கிறோம், கெமிக்கலை போட்டு 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 விஷத்தை உற்பத்தி பண்ணி திங்கிறோம். விஷம் உள்ள போய் ஸ்டோர் ஆகி கேன்சரா மாறுது. அதுக்கு சரியான மருத்துவ முறையில் இருக்கிற ஒரு அறியாமை, முழுமையா குணப்படுத்துற மருத்துவ முறை நம்ம கிட்ட ப்ராப்பரா இல்ல. தேவையில்லாத மருத்துவ முறைக்கு போய் சிக்கிக்கிறோம். இந்த உலகத்தை நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு கேன்சர் நோயாளிகள் அதிகப்படுறாங்க. ஹார்ட் பேஷண்ட், லங்ஸ் பேஷண்ட், கிட்னி பேஷண்ட், எத்தனை எத்தனை, தைராய்டு பிரச்சனை, பிபி, சுகரு. பிபி சுகர் எல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது நம்ம தாத்தன பாட்டி. பணக்கார நோயின்னு சொல்லுவாங்க. தின்னுட்டு தின்னுட்டு எந்த வேலையும் செய்யாம இருக்கிறவனுக்கு வர்றதுதான் பிபி சுகர். அது லைஃப் ஸ்டைல் டிசீஸ். நல்லா உழைக்கிறவனுக்கு பிபி வராது, சுகரும் வராது, எந்த நோய் வராது. லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு, உழைப்பு நின்று போச்சு. இந்த அறிவு கூட மனுஷனுக்கு வரலையே. என் தாத்தன பாட்டி 10 குழந்தை பெத்து வீசினாங்க, இன்னைக்கு ஒத்த குழந்தைக்கு பிச்சை எடுக்கிறங்கிற புத்தி நமக்கு வரலையே. ஏன் வரலன்னு கேட்கலையே, அதுக்கு என்ன ரெமடின்னு யோசிக்கலையே. உடலை பற்றி அறியாமை, மனதை பற்றி அறியாமை, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கோபதாபங்கள். 10 காசுக்கு பெறாததுக்கு தான் குடும்பத்துல சண்டை, விவாகரத்து, கணவன் மனைவி பிரியுறாங்க, அப்பா பையன் பிரியுறாங்க, அக்கா தம்பி பிரியுறாங்க, அண்ணன் தங்கச்சி பிரியுறாங்க, கூட பிறந்த பிறப்ப அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கோர்ட்ல கேஸ் போட்டு நடத்துறாங்க. கேவலமான ஒரு புத்தி. ஏன்? அறியாமை தான் பாவம். எத்தனை கோர்ட் கேஸ் நடக்குது யோசிச்சு பாருங்க, யாருக்கு யாருக்கு நடக்குது. ஒரு பையன் அப்பாவை கொலை பண்றான் சொத்துக்காக. இதெல்லாம் எந்த உலகத்துல நடக்கும் இல்லையா? அறியாமையினோட மொத்த உருவமா இன்னைக்கு மனுஷன் மாறி இருக்கிறான். பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்காக என்ன வேணா செய்யலாம், நீ எதை செய்தாலும் விளைவு. சாப்பிடுற சாப்பாடுல கலப்படம் பண்றான், பண்றானே இல்லையா? கண்டதெல்லாம் ஊத்தி கடையில இருந்து கொடுக்குறானே, பச்சை குழந்தை வாங்கி சாப்பிடுங்கிற ஒரு 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 அறிவு வேண்டாம்? குழந்தைகளுக்கு கலர் கலரா கலர் கலரா வெள்ளை சக்கரை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோமே, வெள்ளை சக்கரை உற்பத்தி பண்றவன் அத்தனை பேரும் வீணா போயிடுவாங்க. ஆமா, உண்மைதான்.
மைதா மாவுல அத்தனை கேக்கையும் கிரீமியும் பேக்கரியில போய் பிஸ்கட்டையும் பண்ணி வாங்கி கொடுக்கறமே, குழந்தைகளை கொல்றமே, பாவமா இல்லையா? பாவம்னு தெரிஞ்சே எத்தனை பாவத்தை நம்ம பண்றோம். எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. தெரியாம பண்ணிட்டேன், தெரிஞ்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஜாதியால, மதத்தால, இனத்தால, மொழியால எத்தனை பாகுபாடுகள் நாடுகளால. பிரிவினை பார்த்தீங்களா? இலங்கையில போர் நடந்தது தெரிஞ்சுமா உங்களுக்கு? தெரியல எல்லாருக்கும். எத்தனை இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க. பச்சிளம் குழந்தைய வெட்டி கூறு போட்டு பாம்பு வச்சு வெடிச்சு செதறி ஸ்ரீலங்கா வார்னு போட்டு பாருங்க. இன வெறி, இன வெறி இருக்கலாமா? மனுஷனை மனுஷன் கொல்லலாமா? ஒரு மிருகம் கூட அப்படி பண்ணாதே. பசிக்குதான் கொல்லும், இல்லாட்டி பாதுகாப்புக்காக கொல்லும். பாம்பை போட்டு 2 லட்சம் பேரை கொலை பண்றானே இல்லையா? 2 நகரமே போச்சு. லட்சக்கணக்கான மக்கள் செத்தாங்களே, பச்சை குழந்தைகள் செத்தாங்களே, தாய்மார்கள் செத்தாங்களே. அறிவு வேண்டாமா? சிந்தனை இல்லையா? இவ்வளோ பெரிய அறிஞர்கள்னு சொல்றாங்களே, கொஞ்சம் கூட அறிவு வேண்டாம்? அறியாமையில மொத்த இருள மாட்டி கிடக்குது இந்த உலகம். உடல் நலத்துல நோய்கள், மனதுல கோபதாபங்கள், பொறாமைகள், வெறுப்புகள், சண்டைகள், சச்சரவுகள், ஈகோ, தான்கிறது, தனதுங்கிறது, பொருள் பற்று. இந்த பக்கம் பார்த்தா உலக நாடுகள் இவ்வளவு பிரச்சனை. போதைப் பொருளை வாங்கி விற்கிறாது, அரசாங்கம் விற்குது. ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு மனிதனுக்கு அம்மா போல, அப்பா போல, அதற்கு உயர்ந்த நிலை. ஒரு அம்மா அப்பாவே தன்னோட குழந்தையை கூப்பிட்டு இந்த சாராயத்து குடின்னு சொன்னா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சூழல் பாருங்க. மிக கேவலமான ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு அரசாங்கம் தன்னோட மக்களுக்கு சாராயத்தை கொடுக்குது அப்படின்னா அது அரசாங்கமா? அது அரசாங்கமே கிடையாது. இதுக்கு நான் இப்ப அரசாங்கத்தை பழிக்கல, அந்த அரசாங்கத்தை அமைச்சது யாரு? நம்ம தான். இப்ப யார் அறிவுல மாற்றம் வரணும்? நம்ம அறிவுல மாற்றம் வரணும். இருக்கிற 8 கோடி பேரும் அறிவோட கெட்டதை பண்ண மாட்டேன், சாராயம் கொடுக்க மாட்டேன்னா யாரு வைக்க போறா? விற்கிறக்கு ஆள் இல்ல, வாங்குறக்கு ஆள் இல்ல, கடை சாத்திட்டு போயிட்டே இருப்பான். நம்ம பண்ற தப்பு தான். கரும்பு சக்கரை யூஸ் பண்ணுவோம் நம்ம முடிவு எடுத்துட்டா அஸ்கா சக்கரை ஃபேக்டரியே க்ளோஸ் பண்ணிடுவானே. நம்ம அறிவு வேணும், உனக்கு என்ன நல்லது வேணும்னு நம்ம பிடிக்கணும். ஆக்சுவலா அவங்க செய்யறது காரணம் கூட நம்ம தான். ஒரு பக்கம் குழந்தைகள் இந்த இன்டர்நெட், மீடியா, செல்போனு, டிவிக்குள்ள பைத்தியம் மாதிரி ஆயிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தையோட வீடியோ பார்த்தேன், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மென்டல் ஆகி உடம்பு ஃபுல்லா மொய்க்குது. அப்படியே அந்த செல்போன் வச்சுட்டு தேய்ச்சிட்டு என்ன அடக்கும்னே தெரியுமானே இது வரக்கூடிய காலங்கள்ல. ஏன்னா இன்னைக்கு மொபைல் போன் வந்துருச்சு. தவறான வீடியோஸ் நிறைய பாக்குறாங்க குழந்தைங்க சின்ன வயசுலயே. செல்போனே வாங்கி கொடுத்துட்ட, வேற வழி இல்ல. தவறானதை பார்த்து பார்த்து உள்ள ரெக்கார்ட் ஆகி அதுல இருந்து, அந்த வித்துல இருந்து உருவார குழந்தை எப்படி இருக்கும்? காமத்தில மிக கேவலமான நிலையில் அந்த குழந்தை கொடூரமா இருக்கும். அதுக்கெல்லாம் குழந்தை பிறந்தா கடவுளே, எனக்கு நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த அளவுக்கு சூழல் போயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு பக்கம் நம்ம யோகா தியானம் இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுறதுக்கு முயற்சி பண்றோம். அந்த பக்கம் ஜெட்டு வேகத்துல அது தீவிரமா துன்பத்தை நோக்கி போயிட்டு இருக்கு உலகம். நம்மளோட செயல் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுது, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுது. அவேர்னஸ் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். பாலியல பற்றிய விழிப்புணர்வு இல்ல, பாலுணர்வு கல்வி இல்ல. 10வது படிக்கிற குழந்தை 10 குழந்தை கர்ப்பமா இருக்குதுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நடக்குது. பெண் குழந்தைகளை டாஸ்மார்க்ல வீடியோல பாக்குறோம், பெண்கள் புகைப்பிடிக்கிறத பாக்குறோம். நம்ம ஆகுறது
பெண்கள் புகைப்பிடிச்சா என்ன ஆகும்? தெய்வமே, கடவுளே பெண் உருவத்துல வந்து உயிரை படைக்கிறதுக்கு வந்துட்டு பெண் ட்ரிங்க்ஸ் பண்றது பாக்குறோம். இந்த தேசத்துல ஆணும் பெண்ணும் லிவிங் டுகெதரை பாக்குறோம். புரியுதா? உலகம் அமைதியா இருக்கணும். அதற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியா இருக்கணும். அதுதான் ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியா இருந்தா தான் உலகம் அமைதியா இருக்கும். உலகத்தோட மிக முக்கியமான தன்மை என்ன? அறியாமை, அறிஞ்சிருந்து அலட்சியம், உணர்ச்சி வயம். இந்த மூணும் தான். அப்ப இந்த உலகம் அமைதியா இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? மகிழ்ச்சி. 14 திட்டங்கள் சொல்றாங்க. இந்த 14 திட்டங்கள் என்னங்கிறத நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது டீப்பா நீங்க அடுத்த லெவல் ஆசிரியர் பயிற்சி வர்றப்ப டீப்பா அதை பத்தி பார்ப்போம். இப்போதைக்கு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது தெரியணும் உங்களுக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது தெரியணும். உலகத்துல 800 கோடி பேருக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா போர் நின்றும். போர் நின்றும். சண்டை வராது. இப்ப வேதாத்திரியம் படிச்சுட்டோம். தவம் பண்ற நம்ம ஜாதியால பிரிவமா, மதத்தால பிரிவமா, இனத்தால பிரிவமா, மொழியால பிரிவமா, நாட்டால பிரிவமா? நம்ம உலக மக்கள், உலக நல தொண்டன் மகிழ்ச்சி போட்டாங்க. வி ஆர் சிட்டிசன்ஸ். உலக பிரஜை நம்ம. இந்திய தேசம் என்னுடையது. ஆமா, இல்லைங்கள. பட் பாகிஸ்தான் தேசம் நான் வெறுக்கத்தக்கது அல்ல. அமெரிக்கா நான் வெறுக்கத்தக்கது அல்ல. உலகம் ஒன்றுதான். அதுல ஒரு பகுதியில் நம்ம இருக்கிறோம். இன்னொரு பகுதியில மத்தவங்க இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒரே உலகத்தில் இருக்கிறோம். ஒரே சூரியன் தான் நம்ம எல்லாருக்கும் ஒளி கொடுக்குது. ஒரே மண்ணு மேலதான் இருக்கிறோம். ஒரே காற்று தான் உலகம் முழுக்க அடிக்குது. ஒரே தண்ணி தான் நம்ம எல்லாரும் மழையா குடிக்கிறோம். இல்லையா? நான் இழுத்த மூச்சு உங்களுக்குள்ள வருது, நீங்க விட்ட மூச்சு எனக்குள்ள வருது. எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறோம். ஒரு கடலுக்குள்ள இருக்கிற எல்லா உயிரினும் ஒன்னா இருப்பது போல தண்ணீரால இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறோம். நீங்க தயாரிக்கிறது நான் பயன்படுத்துறேன், நான் தயாரிக்கிறது நீங்க பயன்படுத்துறீங்க. உலகமே ஒரு குடும்பமாக இருக்கிறது. சரிங்களா? இந்த சேர சோழ பாண்டியன் தனித்தனியா இருப்பாங்களாமா, அடிச்சுக்குவாங்களாமா. இந்த 3 பேர் மேல வேற எவனாச்சும் படையெடுத்து வந்தானா இவன் 3 பேர் சேர்ந்து அவனை அடிச்சு துரத்துவானாமா. அந்த மாதிரி இப்ப உலகத்துக்கே ஏதோ ஒரு பிரச்சனை வரணும். செவ்வாய் கிரகத்திலிருந்து ஒரு கூட்டம் வந்து பூமியை தாக்கணும். அப்பதான் பூமியில இருக்கிறனால ஒண்ணு சேருவானாட்டு. இல்லையா? கொரோனான்னு வந்தப்பதான் கொஞ்சம் நாடுகள் எல்லாம் ஒண்ணு சேருது. வேற வழி இல்லைன்னு. அப்ப அறிவு இருந்தா அடுத்த சனமே ஒன்னாகலாம். மோடிஜி கூட அன்னைக்கு சொன்னார், ஒரே உலகம். இல்லையா? யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். ஒற்றுமையே பலம்னு சொல்றாங்க. அது அடிப்படையா தலைவர்களுக்கே புரியுது. இது என்ன? அறியாமை அல்லது சிலருடைய சூழ்ச்சி அப்படி கூட சொல்லலாம். ஒன்று ஒரு பக்கம் அறியாமை, இன்னொரு சிலருடைய சூழ்ச்சி. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க வல்லமையில இருந்தா உலகத்தையே ஆட்டி படிக்க. இது வேஸ்ட்னு புரியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தத்துவம் தெரியாது. மேலை நாட்டு மக்களுக்கு தத்துவம் தெரியாது. செயலுக்கு விளைவுன்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க சயின்டிபிக்கா தான் எல்லாமே கேட்பாங்க. விஞ்ஞானம்னா தெரியாது அவங்களுக்கு. அவங்க இப்படி இருக்கலாம், நாம இப்படி இருக்கலாம். அப்ப இந்த உலகம் அமைதியா இருக்கணும். போர் இருக்கக்கூடாது. மக்களுக்கு வறுமை இருக்கக்கூடாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு தன்மை வரணும்னா இந்த அறிவு பெருகணும். அதற்கு என்னால முடிஞ்ச செயலை நான் செய்யணும். நம்மால என்ன பண்ண முடியும்? நம்மால என்ன வேணா பண்ண முடியும். அவ்வளவு வல்லமை நம்ம கிட்ட இருக்கு. சர்வ வல்லமை இருக்கு நம்ம கிட்ட. நீங்கள் பேரின்பத்தின் பங்குதாரர்கள் சொல்லுவாரு விவேகானந்தர். நீங்கள் புனிதமும் பூரணத்துவமும் பெற்றவர்கள் சொல்லுவார். சரிங்களா? உனக்கான அனைத்து ஆற்றலும் உனக்குள்ளேயே இருக்கிறது. நாம கடவுளுடைய குழந்தைகள். இப்ப நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கணும். நினைங்க பெருசா. முடிஞ்சது செய்வோம், முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்வோம்.
உலக அமைதி நம்மளோட கான்செப்ட். அதுக்கு வழி என்ன? ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியா இருக்கும்போதுதான் உலகம் அமைதிக்கு வரும். இப்ப தனி மனித அமைதிக்கு தான் நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்திருக்கார் மகிழ்ச்சி. தனி மனித அமைதியிலிருந்து குடும்ப அமைதியிலிருந்து ஊர் அமைதியிலிருந்து உலக அமைதி வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார் அவர். நாம் அதை எடுத்து சிந்திச்சு வாழ்க்கையா மாற்றணும். எல்லாருக்கும் இதை கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு நாம் எல்லாரும் ஆசிரியர் ஆகணும். நான் அதை பத்தி உங்களுக்கு பின்னாடி அடுத்தடுத்த வகுப்புகள் உங்களுக்கு ஆசிரியர் பயிற்சி பத்தி தான் பேச போற. உலக அமைதி பேசிட்டு, சரிங்களா? சரி. அதனால இன்னொரு 4-5 வகுப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அதிகபட்சம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆசிரியர் பயிற்சி தொடங்கும். அதை பத்தி நாம பின்னாடி பேசுவோம். ஓகே. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே. ஒரே ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நேற்றுக்கே அந்த அறிவிப்பு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். வருகின்ற ஜூன் மாதம் 21ஆம் தேதி உலக யோகா தினம், 2025ஆம் ஆண்டு. நம்ம இறை சாதனை மார்க்க ஜூம் மூலமா அந்த அன்னைக்கு ஒரு அடிப்படை பயிற்சியை நம்ம தொடங்குறோம். 6 மாதத்திற்கான அடிப்படை பயிற்சி. அது முற்றிலும் இலவசமா வழங்குறோம். 13 வயசுக்கு மேல இருக்கிற யார் வேணா கலந்துக்கலாம். ஆன்லைன்ல தான் கோர்ஸ் நடக்கும். வாரத்துல 3 நாள், செவ்வாய், வியாழன், சனி, 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் டெய்லி 1:30 மணி நேரம், 3 நாளைக்கு வாரத்துல. ஒரு வாரத்துக்கு 4:30 மணி நேரம். மொத்தம் 6 மாதம், 24 வாரங்கள் இன்ட்டு 4:30 மணி நேரம், 108 மணி நேரம். இது ஒரு அற்புதமான ஒரு கல்வி, வாழ்க்கை கல்வி. இதுல என்ன சொல்லிக் கொடுக்க போறோம்? மொத்த உடல் நலத்திற்கான விஷயம், மன அமைதிக்கான விஷயம், குடும்ப அமைதிக்கான விஷயம், உறவுகள்ல இணக்கத்திற்கானது, சமுதாயத்தில் உயர்வுக்கானது, பொருளாதார வளத்திற்கானது, இயற்கை பற்றி, இறைவனை பற்றி, ஆன்மாவை பற்றி அத்தனை விஷயத்தையும் மொத்தமா மகிழ்ச்சி கொடுத்ததை நம்ம கொடுக்க போறோம். அதனால இந்த வகுப்புல ஒரு 1000 பேர் மட்டும்தான் சேர்த்தணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். 1000 பேரும் பேர் பதிவு பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு கோர்ஸ் நடக்கும். சரிங்களா? முழுக்க அது கட்டணம் இல்லாம தான் நடத்துறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க 12 to 1:30 வரலாம். வாய்ப்பு இல்லாதவங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க யூடியூப்ல லிங்க் அனுப்புவோம். அவங்களுக்கு உரிய டைம்ல அவங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆன்லைன்ல நேரடியா லைவ்ல வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஓய்வா இருக்கிறப்ப பார்த்துக்கலாம். வேலைக்கு போற நண்பர்கள் ஓய்வா இருக்கிறப்ப பார்த்துக்கலாம். ஈவினிங் வந்து பார்க்கலாம், அதிகாலையில் எந்திரிச்சு பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு 4:30 மணி நேரம் ஒதுக்குனாங்கன்னா அற்புதமா அந்த விஷயத்த அவங்க செய்ய முடியும், அனுபவிக்க முடியும், அடைய முடியும். ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியா வாழ்றதுதான் வந்திருக்கிறோம். அறியாமையிலிருந்து விலக வேண்டும். உடம்பை எப்படி நல்லா வச்சுக்கணும்னு தெரியல, மனசு குடும்பத்தை எப்படி நல்லா வச்சுக்கணும்னு தெரியல. சொல்லி கொடுக்காம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், கஷ்டப்படுறோம். சொல்லி கொடுக்காம உடலை வச்சிருக்கிறோம், கஷ்டப்படுறோம். தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. வாழ்க்கையை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறது என்னன்னா, நம்ம குருவுக்கு ஏதாவது நன்றி கடன் பண்ணணும் அப்படின்னா, இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும், என்னால திருப்பி ஏதாவது நான் செய்யணும்னு நினைச்சா, இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தயவு செஞ்சு அனுப்புங்க. ஃபர்ஸ்ட். 2வது போன் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி ஒண்ணு இருக்குது, அவங்க சேர்றாங்க சேரல 2வது. ஃபர்ஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியல தகவல், அறியாமையில. அப்ப அவங்களுக்கு இதை பத்தி சொல்லுங்க. அவங்க எல்லாரும் இணைப்போம். ஒரு 1000 பேரை குவாலிட்டியா நம்ம வந்து தயார் பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சேர 1000 பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. வர்ற ஜூன் 21ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு இந்த நிகழ்வு வந்து துவங்க இருக்குது. சரிங்களா? ஆனந்த யோகா பயிற்சி ஆன்லைன் வகுப்பு, இதுதான் அதனோட பேர். பதிவு பண்றவங்க எல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணுவோம். அதுல உங்களுக்கு மற்ற தகவல்கள் வரும். நீங்க ஜூம்லயும் வரலாம், யூடியூப் லைவ்லயும் வரலாம். லைவ்ல வர முடியாதவங்க ஆஃப்டர் உங்க டைம் கிடைக்கிறப்ப அதை பார்த்துக்கலாம். டெய்லி நீங்க ப்ரோக்ராம் வந்துட்டீங்களான்னு அட்டண்டன்ஸ் எல்லாம் பண்ணுவோம்.
ப்ராப்பரா வர்றவங்களுக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் சர்டிபிகேட் சான்றிதழ், ப்ராப்பரான யோக பயிற்சிக்கான சான்றிதழ் கிடைக்கும். இதெல்லாம் நீங்க வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்குமாறு அன்போடு எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் நிறைவு செய்யறேன். சர்வீஸ்க்கான ஒரு பெரும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த பயிற்சி தொடங்குறோம். வருஷத்துக்கு ஒரே முறைதான் பயிற்சி நடக்குது. சரிங்களா? அந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் நல்லா பயன்படுத்துங்க. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க.